ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபோக்கஸ். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நெல்லிக்காய் கருவேப்பிலை குழம்பு. அதுக்கு தேவையான இன்க்ரெடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? உளுந்து 1 டீஸ்பூன், தனியா 2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், இஞ்சி 1 துண்டு, பிரண்டை 4 பீசஸ், கருவேப்பிலை 1 பிடி, நெல்லிக்காய் 3 பெருசு. சப்போஸ் உங்களோட நெல்லிக்காய் வந்து சின்னதாக சுமாராக இருக்குது அப்படின்னா 4 எடுத்துக்கோங்க. புளி லெமன் சைஸில், பாசிப்பருப்பு 1/2 கப், உப்பு தேவைக்கேற்ப, மஞ்சப்பொடி 1 சிட்டிகை. வானலியில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுக்கிறேன். விட்டுண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் உளுந்து போட்டுக்கிறேன். உளுந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போதே தனியாவையும் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா சீரகம், வெந்தயம், அப்புறம் கடைசியில் மிளகு இதெல்லாம் வறுத்துண்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். பிரண்டையை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். பிரண்டையை வந்து நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கை அரிக்காமல் இருக்கும். பிரண்டையை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. எண்ணெயில் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனோடனே இஞ்சியை போட்டுட்டு ஒரு பரட்டிக்கோங்க. அதோட அந்த நெல்லிக்காயும் போட்டுக்கோங்க. நெல்லிக்காயை போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போதே கருவேப்பிலையை போட்டுருங்க. கருவேப்பிலையை போட்டு அது வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதே சுருங்கும். அப்புறம் இதையும் எடுத்து வச்சுட்டு இது கூட 1/2 கப் தேங்காயும் போட்டுக்கோங்க. இது சூடு ஆறின உடனே மிக்சியில் போட்டு அரைச்சி இதெல்லாம் காமிக்கிறேன். அப்புறம் ஆல்ரெடி வந்து நான் புளியை கரைச்சி வச்சு அந்த தண்ணியை வச்சுட்டுருக்கேன். இதை நான் அடுப்பில் வச்சு தேவைக்கேற்ப அந்த உப்பு போட்டுக்கிறேன். 1 சிட்டிகை மஞ்சளையும் போட்டுக்கிறேன். இந்த புளி தண்ணி கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும், வாசனை போகிற வரைக்கும். இதான மிக்சியில் அரைச்சின்னு வந்த விழுது. இதே இப்போது கொஞ்சம் தண்ணி கலந்து அந்த புளி தண்ணியோடு சேர்க்க போகிறேன். ஏன் அப்படின்னா இதை டேரெக்டாக நம்ம கெட்டியாக சேர்த்தோன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகிறது சான்ஸ் இருக்குது. அதனால் நான் லைட்டாக தண்ணியை கலந்து கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த பருப்பையும் அதோட சேர்த்துருங்கோ. அதுக்கப்புறம் இப்போது நம்ம ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு வெடிக்கும் போதே சீரகத்தையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டுக்கணும். பெருங்காயம், அப்புறம் இந்த கருவேப்பிலை கசக்கி கருவேப்பிலையை அதில் போடுங்க. அப்போ தான் வாசனையாக நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம குழம்புல சேர்த்துடணும். இம்யூனிட்டி பவர் இதுக்கு அதிகம், நல்ல இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் இன்னொரு விஷயம், சப்போஸ் உங்களுக்கு இந்த நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது நெல்லிக்காய் டேஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு பிடி கருவேப்பிலையை போட்டுட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. தேங்க்யூ ஆல். டேக் கேர். பாய்.